கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஃபாதர் நார்சிஸ்ட்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்த ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரியான நார்சிஸ்ட் பர்சனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ட்டு. நேத்தும் ஒருத்தவங்க அதை பத்தி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்படி தனித்தனியா சொல்றதுக்கு பொதுவா வீடியோவாவே போட்டோம்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நார்சிஸ்ட் பர்சன்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, உலகமே அவங்கள நல்லவங்கன்னு சொல்லும். ஆனா நம்ம கிட்ட அவங்க இப்ளீஸ் மாதிரி தான் நடந்துப்பாங்க. ஒரு வகையான நார்சிஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியுமே அடிப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ண வந்தாலும் கூட என் வீட்டுல நடக்கிறதுக்கு நீ எதுக்கு நடுவுல வரேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான நார்சிஸ்ட் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாவது தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அவங்களோட குணத்தை. ஆனா கோவர்ட் நார்சிஸ்ட் பர்சன் இருக்காங்களே, இவங்க பிசிக்கலாவோ இல்ல வெளியில தெரியற மாதிரியோ எதுவும் அபியூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா மென்டலி நம்மள அன்ஸ்டேபிள் ஆக்கி அவங்க ஆட்டி வைக்கிற நூல் பொம்மையா நம்மள ஆக்கிடுவாங்க. அழுக விடுவாங்க, கத்த விடுவாங்க, நிம்மதியே இல்லாம ஆக்குவாங்க. அப்பதான் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைம்லயாவது ஹாப்பியா இருப்போம்னு சொல்லி இருந்தா அன்னைக்கு தான் வேணும்னே அவங்க முழு சுயரூபத்தையும் காட்டுவாங்க. நம்ம கொஞ்சம் ஹாப்பியா இருந்தாலும் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அடுத்த நிமிஷமே என்ன பண்ணி அழுக விடணுமோ அதை பண்ணிடுவாங்க. எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவு பண்ணிட்டு லாஸ்டா சிம்பதி கிரியேட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்குன்னா நம்மள மென்டலி எவ்வளவு டார்ச்சர்